Good morning, everybody. This is Venkatesan from Tamil Siddhargal channel. Welcome all. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது எப்படி, ஹவு டு ரிமூவ் நெகட்டிவ் தாட்ஸ். அந்த டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்குள் எண்ணங்கள் கணந்தோறும் தோன்றிய வண்ணம் இருக்கிறது. அவற்றுள் பல நேர்மறையாகவும் மற்றும் பல எதிர்மறையாகவும் உள்ளன. நேர்மறை எண்ணங்களால் நமக்கு பலன் உண்டு, நன்மை உண்டு. எதிர்மறை எண்ணங்களால் நமக்கு பலன் இல்லை. நம்மால் நேர்மறையாகவே எப்பொழுதும் சிந்திக்க முடியுமா? அவ்வாறு நாம் எண்ணுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அதற்குண்டான பலன்களை நாம் அடைகிறோமா? ஒருவேளை அதன் பலன் நம்மை அடையலாம் அல்லது அடையாமலும் இருக்கலாம். சிறு சிறு நிகழ்வுகள் முதல் பெரிய பெரிய நிகழ்வுகள், மிகப்பெரிய நிகழ்வுகள் வரை அதற்கான பலன்கள் நம் கையில் இல்லை என்று பல்வேறு அனுபவங்கள் மற்றும் நூல்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இது உண்மையா என்று பார்த்தோமானால் இல்லை என்பதே இதன் பதில். ஏனென்றால் அதற்குண்டான பலன்கள் என்றாவது ஒரு நாள் நம்மை நிச்சயமாக அடைந்தே தீரும். இது இயற்கை நீதியாகும். எனவே இவ்வாறு இருக்கும்போது நாம் நேர்மறை எண்ணங்களை எண்ணுவதே மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஒரு உதாரணம் பார்ப்போம். சிறு வயதிலிருந்தே எனக்கு கணிதத்தில் ஆர்வம் இல்லாமல் உள்ளது மற்றும் எனக்கு ஞாபக சக்தி குறைபாடு உள்ளது. இந்த இடத்தில் நான் நேர்மறையாக எண்ண வேண்டுமா அல்லது எதிர்மறையாக எண்ண வேண்டுமா என்று பார்த்தோமானால் நேர்மறையாகத்தான் நாம் எண்ண வேண்டும். இது மிகவும் சிக்கலான கேள்வி மற்றும் சூழ்நிலையும் கூட. இங்கே ஞாபக சக்தி குறைபாடு மற்றும் கணித ஆர்வமின்மை நம்மை மேற்கொண்டு செயலாற்ற முடியாத அளவிற்கு தூண்டுகிறது. இது போன்று இங்கே ஒரு உதாரணம் தான் தந்திருக்கிறேன். இது போன்று உங்களுடைய சூழ்நிலை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அல்லது குறைபாடு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். எனவே நம்மிடம் உள்ள குறைபாடுகளை புரிந்து கொண்டு வேறு துறையில் அல்லது நமக்கு ஆர்வம் உள்ள ஒன்றில் நாம் கவனத்தை செலுத்த வேண்டுமா? எது இங்கே சிறந்ததாக இருக்கும் என்ற கேள்வி எழுகிறது. இப்பொழுது சூழ்நிலையை கருத்தில் கொள்ள வேண்டும். சூழ்நிலையை கருத்தில் கொள்ளும் போது நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். எனவே நீங்கள் அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நேர்மறையாகத்தான் எண்ண வேண்டும். ஏனெனில் அதன் பலன் சில வருடங்களுக்கோ இல்லை வாழ்க்கை முழுவதுமோ உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நேர்மறையாக எண்ணுவதிலிருந்து நம்மை தடுப்பது எது? எதுவும் நம்மை தடுப்பதில்லை. நம்மை நாமே தான் தடுத்து கொள்கிறோம் மற்றும் அதற்கு ஏற்ப வழி நடத்தி கொள்கிறோம். இது உண்மையா என்றால் உண்மைதான். இது பொய் என்று சொன்னால் நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்று அர்த்தமாகிறது. சுருக்கமாக சொல்வதென்றால் இது போன்று பல உதாரணங்கள் பல பேர்களுக்கு இருக்கலாம் அல்லது சூழ்நிலைகள் இருக்கலாம். அவ்வாறு சூழ்நிலை மற்றும் உதாரணங்களை கொண்டு விளக்குவோமானால் நாம் எடுக்கும் முடிவானது நமது ஆசை மற்றும் அதனை அடைவதிலிருந்து எழும் இன்பம் ஆகியவற்றை நோக்கி நம்மை இழுத்து செல்கிறது அல்லது அதை நோக்கி நாம் உந்தப்படுகிறோம். இந்த ஆசை மற்றும் அதிலிருந்து எழும் இன்பம் நேர்மறையாக இருக்க வேண்டும். நேர்மறையாக இல்லாமல் எதிர்மறையாக இருக்குமானால் நாம் நமது லட்சியம் குறிக்கோள் என்று எதுவுமின்றி செல்கிறோம் என்பது புலனாகிறது. அதாவது இந்த ஆசை மற்றும் அதிலிருந்து எழும் இன்பம் நேர்மறையாக இருக்க வேண்டும். அவ்வாறு நேர்மறையாக இல்லாமல் எதிர்மறையாக இருக்குமானால் நாம் நமது வாழ்வில் எந்த லட்சியத்தையும் அல்லது குறிக்கோளையும் இல்லாமல் வாழ்க்கையில் நாம் கண் போன போக்கில் மனம் போன போக்கில் செல்கிறோம் என்று புலனாகிறது. எனவே நேர்மறையான எண்ணங்களில் மிக குறுகிய கால லட்சியம் மற்றும் மிக நீண்ட கால லட்சியம் என்று வகுத்து கொள்ளுங்கள். அதற்காக தினமும் சிந்தியுங்கள். அதற்கான அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். அதற்கான நேரத்தை செலவிடுங்கள். அதற்கான வழிமுறையை தெரிந்து கொள்ளுங்கள். அதனை செயல்படுத்துங்கள். அதற்கான பலன் முழுவதுமாக இல்லை என்றாலும் ஓரளவுக்கு உங்களை அடையும். இல்லை, நான் தோல்வி அடைந்து விட்டேன், எனது சூழ்நிலை இடம் தரவில்லை, பல்வேறு சங்கடங்கள் மற்றும் தடங்கல்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம். இங்கே நேர்மறையாக சிந்தித்து பயனில்லை என நினைக்காதீர்கள். உங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள். உங்களின் ஆர்வத்தை குறைக்காதீர்கள். உதாரணமாக ஒரு வாளியில் கிணற்றில் தண்ணீரை இறைக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். முதலில் அந்த வாளி தண்ணீரை ஓரளவுதான் மொள்ளும்.
பிறகு வாளியை கயிற்றின் மூலம் மீண்டும் மீண்டும் மேலேயும் கீழேயும் இறக்கி முழு அளவில் தண்ணீரை மொண்டு மேலே கொண்டு வருகிறோம். இங்கே நமக்கு தண்ணீர் மிகவும் தேவை என்ற நிலையே நம்மை அதை அடைய வைக்கிறது. இதேபோல் நாம் நமது தேவைகளை நேர்மறை எண்ணங்களை கொண்டு அடைய வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை கைவிட வேண்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.